மலை சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. போதும் பொண்ணு சித்ரா மனோகர் இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா விஜயோட வீட்டுக்கு வந்திருக்காங்க பொங்கலுக்காக. அங்க பாத்தீங்கன்னா போதும் பொண்ணுக்கு மரியாதையே இல்லைங்க. ஏன்னா ராஜேஸ்வரி அந்த அளவுக்கு போதும் பொண்ணோட மனசை காயப்படுத்திட்டாங்க. நானே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நீங்களா வர சொல்றீங்க அப்படின்ற மாதிரி போதும் பொண்ணு சொன்னாங்க. இப்ப விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பொங்கலுக்கு வர சொல்லியிருக்காங்க. ராஜேஸ்வரியோட அனுமதி இல்லாம தான் வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்துட்டாங்க. ஆனா போதும் பொண்ணு ராஜேஸ்வரி பார்த்தா ரொம்பவே கடுப்பாகுவாங்க தான். நம்ம போதும் பொண்ணுக்கு கண்டிப்பா ராஜேஸ்வரியை பிடிக்கவே போட்டுருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல தான் இருக்க போறாங்க. எப்படியும் போதும் பொண்ணு பாத்தீங்கன்னா ரஞ்சிதாவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை செய்ய போறாங்க. அந்த விஷயம் எதுவுமே ராஜேஸ்வரிக்கு பிடிக்க போறதுல நம்ம ரஞ்சிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி போதும் பொண்ணு செஞ்சாலும் அது நல்லதாவே இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா தடுத்தா நிறுத்துவாங்க. அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இந்த வீட்டை நான் இருக்கிறது தான் முடிவு அப்படின்ற தாட்ல இந்த ராஜேஸ்வரி இருக்கிறாங்க. அதனால ராஜேஸ்வரி பார்த்தனா ரஞ்சி இங்க பாரு, நான் உங்களுக்கு நல்லது செய்வேன், நான் என்ன செஞ்சேன்னு அதை நீ சரின்னு சொல்லிட்டு தலையாடிக்கணும். அந்த போதும் பொண்ணோட பேச்சை கேட்டுட்டு அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சிதா கிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஆனா ரஞ்சிதாவோட ஆசைகள் என்ன, போதும் பொண்ணு பாட்டி வந்தா எப்படியாவது மாமாவோட நம்மள சேர்த்து வச்சிருவாங்க. ஆனா ராஜிமா இதுக்கு தடையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு நல்லாவே தெரியுங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரஞ்சிதா போதும் பொண்ணோட பேச்சை கேட்டாதான் கண்டிப்பா விஜயோட சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க நிறைய பிளான்கள் போடுவாங்க. ஆனா ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா எப்படி விஜயோட மனசுக்குள்ள நம்ம நல்ல பேர் வாங்குறது, எப்படி மல்லியை பழி வாங்கலாம் அப்படின்ற எண்ணம் தான் ராஜேஸ்வரியோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. சோ இவங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு முடிவா எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட டைமிங்ல நம்ம விஜய் மல்லி இவங்க 2 பேரையும் கண்டிப்பா இவங்களால பிரிக்கவே முடியாதுங்க. ரஞ்சிதா நினைக்கிறது நடக்க போறதுல. ஏன்னா விஜய் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் ரஞ்சிதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ரஞ்சிதாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை மல்லியே இந்த வீட்டை விட்டு போயிட்டாலும் கண்டிப்பா விஜய் ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறதுல. என்னோட வாழ்க்கைக்கு இதுவே போதும், ரஞ்சிதா வேணும்னா வெண்பாவுக்கு அம்மாவா இருக்கட்டும், பட் ஆனா எனக்கு வைஃபா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் இதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா ரஞ்சிதாவோட மனசுக்குள்ள வெண்பாவுக்கு நான் அம்மாவா இருக்க மாட்டேன், விஜய் மாமாவுக்கு வைஃபா இருக்கிறேன் அப்படின்ற எண்ணம் தான் ரஞ்சிதாவோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குதுங்க. வெண்பாக்காக தான் விஜய் கல்யாணமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாரு. ஆனா ரஞ்சிதா இப்படிப்பட்ட ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.